கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆண்டவர் இங்கே ஒரு குறிப்பிட்ட மனிதனை பார்த்து பேசுகிறார். மகனே, நீ நல்லவன் தான்ப்பா, ஆனால் உன் பேரில் எனக்கு குறை இருக்குது. என்ன குறை இருக்குது? நீ ஆரம்ப காலத்தில் என்னிடத்தில் எவ்வளோ அன்பு செலுத்தினாயோ அந்த அன்பிலிருந்து பின்வாங்கி விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு அப்படிங்கிறார். அப்போ நான் அந்த வேத பகுதியை வாசித்து பார்க்குறேன். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எப்படி இருந்துச்சு? அங்கே பாருங்கள், 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியும். அந்த வெளிப்பாடு ஆண்டவர் தந்திருக்கார். நீங்கள் நல்ல குணமுள்ளவர்களாக இருந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள அழகான மனமாற்றத்தை தந்திருக்கிறார். அடுத்தது அவர் சொல்கிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீ ஊழியம் கூட செய்கிறாப்பா. ஏதோ பாடல் ஊழியமோ, படம் வரைகிற ஊழியமோ, சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிற ஊழியமோ, சபை நடத்துகிற ஊழியமோ, கிராம ஊழியமோ, நீ எனக்காக பிரயாசப்பட்டுட்டு இருக்கா. எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. யூ ஆர் பெஸ்ட். ஆனால் ஆதியில் உள்ள அன்பு உங்ககிட்ட இல்லையே அப்படிங்கிறார். உன்கிட்ட இவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் ஆதியில் உள்ள அன்பு இல்லையே. நான் இருக்கிற நேசரத்து பட்டணத்தில் ஒரு அண்ணனை தெரியும். நல்ல மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல கிராம ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க. அவங்க கடையில் போய் நிறைய பேர் பேசுவாங்க. அந்த அன்னைகிட்ட உட்காந்து பேசினா இன்பமாக இருக்கும். நல்லா பேசுவாங்க, ஞானமாக பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க. ஆனால் அவங்க கூட இணைஞ்சி யாராவது ஊழியம் செஞ்சாங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே அவங்க கூட இணைஞ்சி யாருமே ஊழியம் செய்ய மாட்டேங்காங்க. நிறைய பேர் அவங்க கூட இணைஞ்சி ஊழியம் செய்வாங்க, பாதியில் பிரிஞ்சு வந்துடுவாங்க. என்னன்னு கேட்டால், அவர் சுயநலம் பிடிச்சவருப்பா, அவர் நல்ல மனுஷன். அவர் கூட இணைஞ்சி ஊழியத்துக்கு போனால் நான் செய்கிறத தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கடுப்பேற்றுவார். அவர் கூடலாம் இருந்து அநேகர் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் விடா கொண்ட மாதிரி அந்த மனுஷன் இருக்கார். இப்போ யோசித்து பாருங்கள், அந்த ஒரு கேரக்டர் அவரிடத்துல யாரையுமே சேர விட மாட்டேங்குது. அவர்கிட்ட பழகிற வரைக்கும் அண்ணேன்னு பழகிட்டு நல்லா பழகின பிறகு ஐயோ இவர்கிட்டையாக பழகணும்னு ஓடி வந்துடுறாங்க. அப்போ அங்கே கிறிஸ்துவின் ஸ்பாவம் இருக்குதான்னு பாருங்கள், இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏ நீ எனக்காக ஊழியம் கூட செய்கிறாப்பா, ஆனால் உங்களை அன்பு இல்லையே, ஆதி அன்பு இல்லை, உங்கள்கிட்ட எனக்கு குறை இருக்குங்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஜெபிக்கலாம், ஜெபக்கூட்டங்கள் நடத்தலாம், என்ன போல் பிரசங்கியார்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை சொல்லலாம். ஆனால் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில ஆதியில் காணப்பட்ட அன்பு இருந்துச்சா? அந்த அன்பு என்ன இருக்கும் தெரியுமா? பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், அதாவது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும், மற்றவர்களை நம்மிலும் அதிக மேன்மையாய் கனப்படுத்துகிற இருதயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நல்லா கவனித்து பாருங்கள், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இருப்பாங்க. அடுத்தவங்களும் மதிக்க மாட்டாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அந்த ஆதி அன்பை விட்டுட்டா நிறைய நல்ல குணங்கள் காணாமல் போயிடும். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட ஜெபம் இருக்கலாம், ஊழியம் இருக்கலாம், காணிக்க கொடுக்க மற்ற எல்லா காரியத்திலும் நல்லா இருக்கலாம். உங்கள்கிட்ட 4 பேர் அன்பாக சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்களா? உங்களை 4 பேர் நேசிக்க முடியுதான்னு பாருங்கள். ஆதியில் உள்ள அன்பு உங்களுக்குள்ள இல்லைன்னா மனம் திரும்புங்க. நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதிலும் அது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே பொறுமையாய் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆதியில் உள்ள அன்பு எங்களுக்குள் குறைந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதை சரி பண்ணுவதற்கு உதவி செய்யும். உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பரலோகத்தின் தேவனே, உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.